கல்வி ஒவ்வொருவருக்குமான பிறப்புரிமை என்கிற டைட்டிலோடு இந்த படம். கல்வி ஒவ்வொருவரின் பிறப்புரிமை. அதுலதான் இன்னைக்கு கை வைக்கிறார்கள். சமூகத்தில் மாற்றம் நிகழ்ந்து வருகிறது, முற்போக்கான மாற்றம் நிகழ்ந்து வருகிறது. எளிய மக்கள் வலிமை பெற்று வருகிறார்கள், வஞ்சிக்கப்பட்டவர்கள் வலிமை பெற்று வருகிறார்கள். காலம் காலமாக கல்வி மறுக்கப்பட்ட சமூக பிரிவினர் கல்வியை பெறுகிறார்கள். அதுதான் இன்னைக்கு சோசியல் சேஞ்ச் என்கிற சமூக மாற்றத்திற்கான புள்ளி. ஒருவனுக்கு வேலை வாய்ப்பு தரலாம், விவசாயத்தில் கூட வேலை வாய்ப்பு கிடைக்கிறது, ஆடு மாடு மேய்ப்பது கூட வேலை வாய்ப்பு தான், கல்லுடைப்பது கூட வேலை வாய்ப்பு தான், அதில் பொருளாதாரம் கிடைக்கிறது. ஆனா அது சமூக மாற்றத்திற்கு அடிப்படையாக இல்லை. கல்லுடைக்கிறவர்கள் கல்லுடைத்துக் கொண்டே இருக்கிறார்கள், எந்த மாற்றமும் நிகழவில்லை. ஆடு மாடு மேய்ப்பவர்கள் ஆடு மாடு மேய்த்துக் கொண்டே இருக்கிறார்கள், எந்த மாற்றமும் நிகழவில்லை. அவங்க பசிக்கு சோறு கிடைக்கிறது, அவ்வளவுதான். கல்வி கிடைக்கிற போதுதான் சமூகத்தில் தலைகீழான மாற்றங்கள் நிகழ்கின்றன. கல்வி இல்லாத வேலை வாய்ப்பால் எந்த மாற்றமும் கிடையாது. கல்வியோடு சேர்ந்த வேலை வாய்ப்பால் தான் மாற்றங்கள் நிகழ்கிறது. ஆகவே கல்வியை எப்படி பெறுவது? எல்லோரும் சமமான வாய்ப்பை எப்படி பெறுவது? இதுதான் மிகப்பெரிய கொஸ்டின். ஈக்குவாலிட்டி எப்ப வரும் அப்படின்னு சொன்னா, சமமான வாய்ப்பு வருகிற போதுதான் ஈக்குவாலிட்டி, சமத்துவம். இப்ப கல்வியில் சமமான வாய்ப்பு, அது ரொம்ப முக்கியமானது. சமமான வாய்ப்பு என்றால் நிகழ்காலத்தில் போட்டியில் பங்கேற்கிறவர்களிடையே அளிக்கப்படுகிற வாய்ப்பல்ல சமமான வாய்ப்பு. வரலாற்று பின்னணியோடு இணைத்து ஒவ்வொருவரும் எப்படி கடந்த காலங்களில் வாய்ப்புகளை பெற்றிருக்கிறார்கள், வளர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் என்று ஒப்பீடு செய்கிற போது தலைமுறை தலைமுறையாக படித்த சமூகத்தினர், படிக்கிற வாய்ப்பை பெற்ற சமூகத்தினர் மிக சிறுபான்மையாக இருக்கிறார்கள். தலைமுறை தலைமுறையாக படிக்க வாய்ப்பற்ற நிலையில் இருக்கிற சமூக பிரிவினர் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள். தலைமுறை தலைமுறையாக படிக்க வாய்ப்பற்ற சமூக பிரிவினர் தலைமுறை தலைமுறையாக படித்த சமூக பிரிவினரோடு மோத முடியுமா? மோத முடியாது. காம்படிட் செய்ய முடியுமா? போட்டி போட முடியுமா? முடியாது. ஆகவேதான் காலம் காலமாக தலைமுறை தலைமுறையாக படிப்பதற்கான வாய்ப்பு மறுக்கப்பட்ட, வஞ்சிக்கப்பட்ட சமூக பிரிவினருக்கு ரிசர்வ் சில இடங்களை தனித்து ஒதுக்கி வைக்க வேண்டும். மாற்றுத்திறனாளிகள் இந்த இடம், இந்த இருக்கிற வேற யாரும் உட்காரக்கூடாது. பேருந்துல ஏறினா பெண்களுக்கென்று இடம், இது பெண்களுக்கென்று ஒதுக்கப்பட்டிருக்கிற இடம், யாரும் ஆண்கள் உட்காரக்கூடாது. எல்லாரும் டிக்கெட் ஒரே மாதிரி தான் எடுத்துட்டு வராங்க. ஏன் அவங்களுக்கு ரிசர்வ்டு ஃபார் விமன், ரிசர்வ்டு ஃபார் டிஃபரண்ட்லி ஏபிள்ட் எதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்றால், அவர்கள் பிறரோடு போட்டி போடக்கூடிய வலிமை அற்றவர்கள். ஆகவே அவர்களுக்கென்று இதை ஒதுக்கி வைக்கிறோம். அந்த ஒதுக்கி வைக்கிற அந்த போக்குக்கு பேர் தான் சோசியல் ஜஸ்டிஸ். அதுதான் சமூக நீதி. சமூக நீதியை பேசுகிற ஒரு படமாகத்தான் தோழர் சேக்குவேரா படம் அமைந்திருக்கிறது. சமூக நீதியை பேசுகிற படம். ஒரு காலத்தில் புராணங்களை படமாக்கினார்கள். மகாபாரதத்திலிருந்து ஒரு பகுதி எடுத்து படமாக்குவாங்க, ராமாயணத்திலிருந்து ஒரு பகுதி எடுத்து படமாக்குவாங்க. குடும்ப கதைகள் அப்படிங்கிற பேர்ல நிறைய கதைகள் வரும். குற்றம் பின்னணி கொண்ட கதைகளாக வரும். இதுதான் ஒரு காலத்தில் இருந்துச்சு. இந்த மாதிரியான முற்போக்கு அரசியலை பேசுகிற கதைகள் திராவிட இயக்கங்களின் வருகைக்கு பிறகுதான் தமிழ் சூழல்ல உருவானது. அண்ணா திரைத்துறையிலே அடியெடுத்து வைத்த பிறகு, கலைஞர் திரைத்துறையிலே ஒரு ஆளுமையாக வளர்ந்த பிறகு, எம்.ஆர். ராதா உள்ளே நுழைந்த பிறகு, என்.எஸ். கிருஷ்ணன் ஒரு பெரும்
சக்தியாக அங்கே உருவெடுத்த பிறகு இதையெல்லாம் திரைத்துறையிலும் பேச முடியும். பகுத்தறிவு கருத்துக்களை பேச முடியும், சமூக நீதி கருத்துக்களை பேச முடியும், சமூக உரிமைகளை பேச முடியும். அதுதான் அந்த இடத்துல ஒரு பெரிய திருப்புமுனை. இன்னைக்கு இந்த அளவுக்கு நம்ம சிந்திக்க முடியுது, படத்தை இப்படி எடுக்க முடியும், இப்படி வசனங்களை வைக்க முடியும். நீ உயிரோட இருக்கிற மாட்டை வெட்டி விற்பனை பண்ணி வெளிநாட்டுக்கு அனுப்புற, அதுல பால், மாட்டு உடல்ல இருந்து உற்பத்தி ஆகிற பால் சாப்பிடுற, பாலை ஊற்றி வைத்து தயிராக சாப்பிடுற, தயிரை கடைஞ்சி மோரா சாப்பிடுற, அதுல இருந்து தனியை பிரித்து எடுக்கிற வெண்ணெயை சாப்பிடுற, வெண்ணெயை உருக்கி நெய்யா சாப்பிடுற, எல்லாமே மாட்டோட சம்பந்தப்பட்டதுதான். வெறும் சக்கையா இருக்கிற கறியை நான் சாப்பிடுறேன், அதுல இருக்கிற ஜூஸ் அவ்வளவும் உனக்கு வந்துருது. நீ உயர்ந்த சாதி, நான் தாழ்ந்த சாதி. மாட்டுக்கறியை சாப்பிடுன்னு உன்னை சொல்றது தப்பு, அதே மாதிரி சாப்பிடாதன்னு என்ன நீ சொல்றதும் தப்பு. இதையெல்லாம் திரைத்துறையிலே பேச முடியும் என்கிற சுதந்திரம் திராவிட இயக்கங்கள் திரையுலகில் பயணித்த பிறகுதான் உருவானது. நடப்பு அரசியலை பேசுகிற ஒரு துணிச்சல்.